Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனல்ல மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அக்டோபர் மந்த்து ஸ்கீம்ஸ். ஆல்ரெடி பார்ட் 1 சூப்பராக போச்சு வியூஸு அண்ட் நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கோர் இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டும் இந்த ஸ்கீம்ஸு. ஸோ இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். நவம்பர் 24 குட்டி பையன் சர்வீஸ் என்னுடைய பையனுக்கு பிறந்த நாள். அதுக்குள்ளே 2K சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ 1.75K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதை 2K அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா நாம் 2K செலிப்ரேஷனோட என் பையனோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு ஆப்டியில் தரமான ஒரு சீரியஸ் கொடுக்க போகிறேன். இதில் நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அந்த சீரியஸை நான் ரெகுலராக உங்களுக்கு கொடுத்து உங்களை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். இது குட்டி பையனோட பிறந்தநாள் ட்ரீட்டு 2K சப்ஸ்கிரைபரோட செலிப்ரேஷனாக இந்த சீரீஸ் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க ஆஸ்பிரண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன்ன்றது ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது செப்டம்பர் 27, 2021 லான்ச் ஆகிருக்கு. இப்போ 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது செப்டம்பரில் கம்ப்ளீட் ஆனதால அக்டோபரில் இதனுடைய டேட்டாஸ் எல்லாம் எவ்வளோ இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. அதை தான் இந்த சிஏவில் நம்ம பார்க்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செப்டம்பர் 27, 2021 லான்ச் ஆகிருக்கு. இது நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 இந்த ஸ்கீமை டிரைவ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏஜென்சி யாருன்னு பார்த்தா நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி. இவங்க தான் இந்த ஸ்கீமை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா டிஜிட்டல் ஹெல்த் கேர் எக்கோசிஸ்டம் இருக்குல்ல, அதில் ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரதுக்காகவும் அண்ட் ஹெல்த் கேர் அக்சசபிலிட்டி, எஃபிஷியன்சி, டிரான்ஸ்பரன்சி அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பர்பஸ் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எய்மு. சரி, இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் மூலிமா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாங்க. அதில் இது வரைக்கும் 67 கோடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த 67 கோடி அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெல்த் ரெக்கார்டை இப்போ ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் படித்தோம். இந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே இந்த மிஷன் மூலிமா ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை ரெக்கார்ட் பண்ண சொன்னதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 20 ரூபா கமிஷன். ரெக்கார்ட் பண்ணுற அந்த நர்ஸு அந்த புரோக்கர் இருப்பாங்களே அவங்களுக்கு 20 ரூபா கமிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி லிங்க் பண்ணவங்களுடைய கவுண்ட் என்னென்னா 42 கோடி இது வரைக்கும் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்டில் டிஜிட்டல் மிஷன் கீழே லிங்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஹெல்த் ரெக்கார்ட்ஸை. அண்டு இதில் 1.3 லேக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் 17,000+ ப்ரைவேட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எதுக்கு கீழேனா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் கீழே. இப்போ இது என்னன்னு பாருங்கள். ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எலக்ட்ரானிக் மேனேஜ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்னு நினைக்கிறேன், இஎம்ஆர்னா. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு கீழே டிஜிட்டல் ஹெல்த் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் எடிஷன் இது. அதாவது HIS EMR இதுக்கோட டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஜிட்டல் ஹெல்த் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்ததுன்னா NABH, நேஷ்னல் அக்ரெடிடேஷன் போர்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல். அண்டு இப்போ ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ரிலேட்டடாக ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம். என்னன்னா சார்தாம் யாத்திரைன்னு ஒரு யாத்திரை இருக்குது. இந்த முனிவர்கள்லாம் நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துக்கு போவாங்க. 4 டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, 4 ஸ்டேட் சேர்ந்து. அந்த யாத்திரைக்கு பேர் என்னென்னா நம்ம எப்படி பாத யாத்திரை போகிறோமோ அது மாதிரி சார்தாம் யாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனையும் இவங்களுக்காக ஒரு போர்ட்டல் இருக்குது. அது பேர் என்னென்னா ஸ்வஸ்தியா தாம் போர்ட்டல். இந்த ஸ்வஸ்தியா தாம் போர்ட்டலையும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனையும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா சார்தாம் யாத்திரைக்காக. ஸோ இந்த ஸ்கீம் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செப்டம்பர் 2021 செப்டம்பர் 27 இந்த ஸ்கீம் லான்ச் ஆச்சு.
நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. எதுக்கு கீழேனா இந்த பாலிசி 17 கீழே 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு செப்டம்பரில். அதனால் அக்டோபரில் நியூஸ் வந்திருக்கு. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எதுக்காகன்னு அதோட பர்பஸ் இது ஹெல்த் கேர் எக்கோசிஸ்டமுடைய டிஜிட்டலுக்கு அதை ரெவல்யூஷன் கொண்டு வரணுன்றதுக்காகவும் இந்த டிரான்ஸ்பரன்சி எஃபிஷியன்சி அதெல்லாம் அதிகப்படுத்தணுன்றதுக்காகவும் இது வரைக்கும் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்டு கீழே 67 கோடி அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுடைய ஹெல்த் ரெக்கார்டை அதில் லிங்க் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை 42 கோடி. 1.3 லேக் ஃபெசிலிட்டிஸ் இது வரைக்கும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் கீழே இருக்குது. அதில் 17,000 ப்ரைவேட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஎம்ஆர் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எலக்ட்ரிக் மேனேஜ் ரெக்கார்ட்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்டத்துக்கு கீழே டிஜிட்டல் ஹெல்த் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா NABH அதனுடைய டெஃபினேஷன் இது பார்த்துக்கோங்க. அண்டு ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனும் ஸ்வஸ்தியா தாம் போர்ட்டலையும் சார்தாம் யாத்திரை போகிறவங்களுக்காக இன்டகிரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த நியூஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெயின்ஸ் கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கீழே வரக்கூடிய ஸ்கீமு. இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமர்த். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் இன் டெக்ஸ்டைல் செக்டார். ஸ்கீம் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் இன் டெக்ஸ்டைல் செக்டார். இந்த மினிஸ்டர் பேர் என்னென்னா கிரிராஜ் சிங். அவருடைய தொகுதி பீகாரில் பெகுசாராய் பீகாரில் இருக்குது. இந்த கிரிராஜ் சிங்கோடைய தொகுதி மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் இவர். சரி, என்ன சார் இதில் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சமர்த் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கீமை 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25-26 இந்த 2 வருஷமும் இந்த ஸ்கீம் ஆக்டிவில் இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 495 கோடியில் இவங்க 3 லட்சம் பேர் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி இவங்க 495 கோடி ரூபாய் செலவு பண்ணி 3 லட்சம் பேருக்கு மேலே டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ஸ்கில்ஸுக்கு என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஜாப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறாங்க. இது நம்ம பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3.27 லேக் கேண்டிடேட்ஸ் இதில் ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அடிஷ்னலாக இப்போ 3 லேக் பர்சன்ஸ் 495 கோடியில் இன்னும் 2 வருஷத்துக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண 2 ஏஜென்சி இருப்பாங்க இல்லையா, 2 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஒன்று டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா அசோசியேஷனு அவங்களும், இல்லைனா சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி, அப்படி இல்லாட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் இருக்காங்களே அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ். இவங்க 2 பேரில் ஒருத்தர். இந்த 2ல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இல்லைனா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட அசோசியேஷன்னு இவங்களும் ப்ளஸ்ஸு சென்ட்ரல் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி, அப்படி இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஏஜென்சி ஆர்கனைசேஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சமர்த் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. 495 கோடியில் 3 லட்சம் பேருக்கு டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. சரி, ஆல்ரெடி 3.27 லட்சம் கேண்டிடேட்ஸ்க்கு இவங்க ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அதில் 2.6 லட்சம் பேர் யாருன்னா எம்ப்ளாயி ஆகிட்டாங்களாம். இவ்வளோ பேர் ட்ரைனிங் எடுத்து கிட்டத்தட்ட 80% பேர், 1/2% கம்மியாக 80% பேர் வேலை வாங்கிட்டாங்க எம்ப்ளாய்டு. அண்டு இவங்க ட்ரெயின் பண்ணாங்க இல்லையா 3.27 லட்சம் பேர், அதில் 2.89 லட்சம் பேர் உமன்ஸ். ஸோ சமர்த்ன்றது டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்கீமு. இது 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 495 கோடி ரூபாய் செலவு பண்ணி 3 லட்சம் பேருக்கு திருப்பி என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இவங்க இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். அவ்வளோதான் இந்த நியூஸ். ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்னா காடுகளை பாதுகாக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். இதை கொண்டு வந்த ஸ்டேட் யாருன்னு பார்த்தா மேகாலயா. அதோட ஸ்டாட்டிக் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம், கேட்பாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு போருக்கு போகிறோம். நம்ம போருக்கு போகும்போது என்ன பண்ணுவோன்னா வெற்றி அடையும் போது சங்கு முழங்குவோம் இல்லையா, சங்கு விஜயானா வெற்றி அடையும் போது சங்கு முழக்கத்தோட
மலைத்துளியோட மேகாலயா மேகத்தில் இருந்து மலை கொட்டி சில்லுன்னு ஒரு கிளைமேட்டோட என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம போருக்கு போகிறோம், விஜயோடு வரோம், வெற்றியோடு வரோம், சங்கு முழக்கத்தோட மேகத்திலேருந்து மலையோட சில்லுன்னு ஒரு கிளைமேட்டோட என்ட்ரி ஆகிறோம். ஸோ சீஃப் மினிஸ்டர் சங்குமா, விஜயா கவர்னர், மேகாலயா சில்லாங் அப்படிங்கிறது கேபிட்டல். சில்லுன்னு மேகம் சில்லுன்னு இருக்கும் அப்படின்றது கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றி விஜயாவை சங்கு ஊதி வரவேற்கிறாங்க மேக மூட்டத்தோடு இருக்கக்கூடிய மலை கண்டிஷனில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த சங்குமா என்ன பண்ணுறாங்கன்னா, க்ரீன் மேகாலயா ப்ளஸ் ஜிஎம்பி, க்ரீன் மேகாலயா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை எங்கன்னா வெஸ்ட் காரோ ஹில் டிஸ்ட்ரிக்டில் டொரா அப்படிங்கிற இடத்துல லான்ச் பண்ணுறாங்க. டொரா அந்த இடத்துல லான்ச் பண்ணுறாங்க. சரி, இதில் க்ரீன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்காங்களே ஒரு அப்ரிவேஷன், அதுக்கு அப்ரிவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. க்ரீன் மேகாலயா ப்ளஸ்ஸு, அதுக்கு ஷார்ட்கட்டு ஜிஎம்பி, அதில் ஜிக்கு ஒரு க்ரீனு, அதில் ஒரு ஷார்ட்கட்டு க்ரீன். அந்த க்ரீனுக்கு அப்ரிவேஷன் பார்த்தா கிராஸ் ரூட் லெவல் ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் எக்கோசிஸ்டம் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் நியூட்ரி. இன்னும் இல்லை, கிராஸ் ரூட் லெவல் ரெஸ்பான்ஸ்னால் அடிமட்ட லெவல் ரெஸ்பான்ஸ். எதுக்குன்னா எக்கோசிஸ்டமை என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷன் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். எக்கோசிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி நியூட்ரியம் பண்ணுறதுனா பூஸ்ட் பண்ணுறது. அதுக்காக ஒரு கிராஸ் ரூட் லெவல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு க்ரீனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்காங்க, எக்ஸாம்பிளில் இந்த அப்ரிவேஷன் கேட்பாங்க. அண்டு இந்த ஸ்கீம் இது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீம் மூலியம் என்ன பண்ணாங்கன்னா 20,000 ரூபாய் தராங்களாம் ஒரு ஹெக்டேருக்கு. எங்களுடைய லேண்டு வந்து 2.4 ஏக்கரு. நான் ஃபுல்லாகவே வந்து கோகோனட் ட்ரீயும் அண்டு அரிக்கனட் ட்ரீயும் இன்டர்கிராப் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து அப்ராக்சிமேட்லி இந்த 20,000 ரூபாய் கிடைக்கும். நம்ம ஸ்டேட்டில் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தால், இந்த மரம் வளர்க்குறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்தால் எனக்கு வருஷம் 20,000 ரூபாய் வரும். இந்த ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால். அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஹெக்டேர்னால் 2.5 ஏக்கர். ஒரு 2.5 ஏக்கர் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் தராங்களா. யாருக்குன்னா கம்யூனிட்டிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறாங்களோ, பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு. இதுதான் இந்த ஸ்கீமு. ஸோ எய்ம் ஆஃப் த ஸ்கீம்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு தான் இதுதான் எவ்வளோ அமௌண்ட்னா 20,000 ரூபாய். சரி, இதில் இந்த ஸ்கீம் மூலிமா ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா பிஇஎஸ். பிஇஎஸ்னால் இன்னும் இல்லை, எக்கோசிஸ்டம் சர்வீஸ்னால் அதான் இந்த ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறாங்களே, அதே தான் எக்கோசிஸ்டம் சர்வீஸ்ன்றாங்க. அதுக்கு ஒரு பேமெண்ட் தராங்க, அதே தான் பிஇஎஸ், பேமெண்ட் ஃபார் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். ஜிஎம்பி ஸ்கீமு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இல்லை, ஜிஎம்பி ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா 50,000 ஹெக்டேர்ஸ். ஒரு ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கர். அப்போனா கணக்கு போட்டுக்காங்க, 50,000 ஹெக்டேர்ஸ் இல்லைன்னா 500 ஸ்கொயர் கிலோமீட்டர். அந்த அளவுக்கு ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிஎம்பி ஸ்கீமை மேகாலயா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்க சார். ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3,000+ இண்டிவிஜுவல்ஸ் கம்யூனிட்டிஸ் பெனிஃபிட் ஆகிருக்காங்க இந்த மாதிரி காசு கொடுத்து. எது மூலிமா? இந்த ஜிஎம்பி ஸ்கீம் மூலிமா. அண்டு 54,000 ஹெக்டேர். இப்போ நம்மளோட டார்கெட் 50,000 ஹெக்டேர் இல்லையா, அந்த மாதிரி 54,000 ஹெக்டேர் நேச்சுரல் ஃபாரஸ்ட்டுக்காக 30,000 பேருக்கு மேலே இந்த ஸ்கீம் மூலிமா பெனிஃபிட் ஆகிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ இதுலேருந்து இந்த 54,000 சேர்த்து இன்னொரு 50,000 ஹெக்டேர் வந்து நம்ம இது மாதிரி ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த க்ரீன் மேகாலயா ப்ளஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. க்ரீனுடைய அப்ரிவேஷன் இது, நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஸ்டாட்டிக் நான் சொன்னேன், அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நியூஸுக்கு போகலாம். இந்த நியூஸ் அவ்வளோதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கீம் பேருனா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீமு. இது எதுக்காக இருக்குன்னா, ஷிப்மெண்ட் ருப்பி எக்ஸ்போர்ட் கிரெடிட் இருக்கு இல்லையா, அதோடைய ப்ரீ போஸ்ட் ஷிப்மெண்ட் ருப்பி எக்ஸ்போர்ட் கிரெடிட், அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்றதான் நியூஸு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு 3 மாதம் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமு ஏப்ரல் 1 2015 லான்ச் பண்ணாங்க. இது வந்து இந்த வருஷம் செப்டம்பர் 30 முடிச்சு கட்டிடலான்னு பார்த்தா இன்னும் ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயின் நியூஸு. செப்டம்பர் 30 2024 எண்ட் பண்ண வேண்டியது டிசம்பர் 31 2024 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நியூஸில் வரும் அண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க, எதுலேருந்து எது வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ லான்ச் பண்ணாங்கன்ட்டு. சரி, அது மட்டுமா என்ன, அது மட்டும் கிடையாது, வேறு சில சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த ஃபிஸ்கால் பெனிஃபிட் இருக்கும். இந்த ஸ்கீமே எதுனா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் தான். இதில் ஒரு ஃபிஸ்கால் பெனிஃபிட் இருக்கும். அந்த பெனிஃபிட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐஇசிக்குடைய அப்ரிவேஷன், அது எத்தனை டிஜிட் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கூகுள் பண்ணி. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகமாக இருக்கும். நான் சொன்னால் மறந்துடுவீங்க. நீங்கள் சர்ச் பண்ணி கூகுள் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, 10 கோடி ரூபாய் இருந்துச்சு ஒரு ஐஇசிக்கு ஒரு வருஷத்துக்கு. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா 50 லட்சத்துக்கு குறைச்சி விட்டாங்க. 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதோடு சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெனிஃபிட்டை குறைச்சி விட்டாங்க. உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதே பெருசு, உங்களுக்கு 10 கோடி பெனிஃபிட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை 50 லட்சத்துக்கு குறைச்சி விட்டாங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அவுட்லே இந்த 2015 இப்போ இருக்கக்கூடிய பட்ஜெட் எவ்வளோன்னா 9538 கோடி. இந்த 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்காக அடிஷ்னலாக ஒரு 2500 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அவ்வளோதான் இந்த நியூஸ். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆகஸ்ட் 2024 $34.71 பில்லியன் இருந்துச்சு. அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்குன்னா $34.71 பில்லியன், ஒரு 9.3% கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் டெஃபிசிட் அது கூட 29.65 பில்லியன் இருக்குன்றாங்க USD. அண்டு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த 5 மாதத்தில் அப்படின்ட்டு, ஏப்ரல் டு ஆகஸ்ட்டு. அண்ட் இம்போர்ட்டும் இவ்வளோ க்ரோ ஆகிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. டைம் அதிகமாக கன்சியூம் ஆகிறதுனால கொஞ்சம் இது நீங்களே படிச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் டேட்டாலாம் சொல்லிட்டு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2500 கோடி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாங்க. ஐஇசியில் 10 கோடி ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபாய் குறைச்சி விட்டாங்க. இங்கே தான் இந்த எக்ஸ்போர்ட்டோட வேலையும் ட்ரேட் டெபிசிட் வேலையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. டைரக்ட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், டிஜிஎஃப்டினா டைரக்ட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இது கேட்பாங்க. யாருன்னா சந்தோஷ் குமார் சாராங்கி. ஸோ இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இந்த மற்ற நான் சொல்லாத டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இது வந்து முக்கியமான நியூஸ் தான், பட் சின்ன நியூஸ். வாங்க சீக்கிரமாக பார்த்துடலாம். அதாவது மேட்டா, நம்மளுடைய ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, அவங்க ஐடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட்டு இவங்களோட சேர்த்து I4C, இது இன்டர்நெட் சைபர் செக்யூரிட்டி கோஆர்டினேஷன் சென்டர், அது மாதிரி ஏதோ வருவதுக்கு. இதோட டெஃபினேஷனை நான் இதை PDF அப்லோட் பண்ணும்போது இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஐஇசின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அதுவும் நான் இந்த PDF இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி 2 days கழித்து இந்த எடிட்டிங்கெல்லாம் முடித்து இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். அதை அப்போ பார்த்துக்கோங்க. I4Cனா இந்த சைபர் செக்யூரிட்டிக்காக ஒரு கோஆர்டினேஷன் சென்டர் I4C சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்கிறதுனால அந்த அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்க. அண்டு ஐடி மினிஸ்ட்ரி, தென் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபேஸ்புக் கூட ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்க. அது என்ன கேம்பெயின்னா நேஷ்னல் யூசர் அவேர்னஸ் கேம்பெயின். ஒன்றும் இல்லை, இந்த சைபர் ஃப்ராட் இருக்குல்ல, கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு இந்திக்காரங்க ஃபோன் போட்டு ஃப்ராட் பண்ணுவாங்க. அண்டு இந்த மாதிரி OTP 3D இந்த மாதிரி நிறைய சைபர் ஃப்ராட் இருக்குல்ல, அந்த ஃப்ராடை கட் பண்ணுறதுக்காக ஸ்கேம்ஸே பச்சோ அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை ஃபேஸ்புக் கம்பெனி கூட சேர்ந்து இந்த மினிஸ்ட்ரியெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதாவது லாஸ்ட் இயர் 2023 1.1 மில்லியன் அளவுக்கு சைபர் ஃப்ராடு ரிப்போர்ட் ஆகிருக்கு. 1.1 மில்லியன்னா 11 லட்சம் பேருக்கு மேலே சைபர் ஃப்ராட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மேட்டாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கலிஃபோர்னியா, அதோட CEO மார்க் ஜக்கர்பர்க்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அமித்ஷா, அவங்களுடைய தொகுதி காந்தி நகர், குஜராத்.
இந்த ஐடி மினிஸ்ட்ரி அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி ரெண்டுமே அஸ்வினி வைஷ்ணவ், ஒடிசா அவங்களுடைய தொகுதி. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஐடி வேலை கிடைச்சா ஓடியே போயிடுவோம்ல, வேலைக்கு ஓடிடுவோம்ல ஐடி வேலை கிடைச்சா, அப்படின்ற மாதிரி ஒடிசான்னு வச்சுக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் காந்தி நகர், குஜராத். நம்ம ஆளுங்க மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் இருப்பாங்க, அதனால் எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் குஜராத். இது அதாவது எங்களுடைய தொகுதி காந்தி நகர், குஜராத். மோடியோட தொகுதி என்னென்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இது ஒரு சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் கேம்பெயின். இந்த நாலு என்னது மினிஸ்ட்ரி அந்த இந்த ஒரு ஐஃபோர்ஸையும் சேர்ந்து ஃபேஸ்புக் கூட ஒரு அவேர்னஸ் கேம்பெயின், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கதிசக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் ஒன்றும் இல்லை. பிஎம் கதிசக்தின்றது ஒரு ஸ்கீமு. அதில் நேஷ்னல் மாஸ்டர் பிளானை ஆட் பண்ணி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எப்போன்னா அக்டோபர் 13, 2021. எவ்வளோ பட்ஜெட்டில் 100 லட்சம் கோடியில் ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா மல்டி மாடல் கனெக்டிவிட்டி. அது என்ன சார் மல்டி மாடல் கனெக்டிவிட்டி அப்படின்னா, இந்த பிரதான் மந்திரி அதாவது பிஎம் கதிசக்தி அப்படிங்கிறது என்னன்னா 36 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸும் 44 சென்ட்ரல் மினிஸ்டரையும் ஒன்றா சேர்த்து இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் பேர் தான் பிஎம் கதிசக்தி அப்படிங்கிற ஸ்கீம். அதில் நேஷ்னல் மாஸ்டர் பிளானுன்னு 2021 100 லட்சம் கோடியில் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அக்டோபர் 13, 2021 லான்ச் ஆனது. 2024 3 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ இது என்ன நியூஸ்னால், ஜஸ்ட்டு இது ஒரு 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்குன்றது நியூஸ் தான். அதோடு சேர்த்து நமக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா என்னன்னா, லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் யாருன்னா வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவோட ரேங்க் 38வது ரேங்க். 2018 இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் 44வது இடத்துல இருந்த இந்தியா 2023 38வது இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கீம் 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணி. 100 லட்சம் கோடியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மல்டி மாடல் கனெக்டிவிட்டி ஸ்கீமு அண்டு 44 சென்ட்ரல் மினிஸ்ட்ரியும் 36 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸையும் இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான் இந்த பிஎம்ஜிஎஸ் ஸ்கீமு. அது மட்டும் இல்லாமல் 1600 டேட்டா லாயர்ஸை இதை உள்ளடக்கியது. சரி, அடிஷ்னலாக இது வேறு எதனா பண்ணியிருக்கணும்ல, இந்த 3 வருஷம் முடிஞ்சிருக்குல்ல. என்ன பண்ணாங்கன்னா பிசாக்-என் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டு, இதோட அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஎம்ஜிஎஸ்னா பிஎம் கதிசக்தி நேஷ்னல், அதாவது பிஎம் கதிசக்தின்னு அர்த்தம். நேஷ்னல் மாஸ்டர் பிளான் மாதிரியே ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மாஸ்டர் பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. பிசாக்-என் அந்த அகாடமி அந்த இன்ஸ்டியூட் கூட சேர்ந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கொலாபரேட்டிவ் பிளானிங். இதே தான் இந்த மல்டி மாடல் கனெக்டிவிட்டி 44 சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கொலாபரேட்டிவ் பிளானிங் பண்ணுறாங்க. யார் மூலியமானா டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி, அப்படி இல்லைன்னா ஸ்டேட் அத்தாரிட்டி மூலயமா. இதுக்காக பிசாக்-என் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்கு, பிஎம்ஜிஎஸ் டிஸ்ட்ரிக்ட் மாஸ்டர் பிளானை லான்ச் பண்ணியிருக்கு. இது நேஷ்னல் மாஸ்டர் பிளான். இது லான்ச் பண்ண இயர் 21. இது இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். சரி, நேஷ்னல் லெவலில் பார்த்தாச்சு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தாச்சு. நம்ம ஆளுங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் வரையும் என்கேஜ்மெண்ட் பண்ண போயிட்டாங்க. அதாவது டிப்ளோமேட்டிக் என்கேஜ்மெண்ட் ஆர் அண்டர்வே. அதாவது இது போயிட்டுருக்கு, இது அடுத்து பண்ணலாம் அப்படிங்கிட்டு. என்னென்ன கண்ட்ரினா நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மடகாஸ்கர், செனகல், கம்பியா. இந்த கண்ட்ரிஸ் கூட எல்லாம் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இது நேஷ்னல் லெவலில், இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில், இது பிஎம்ஜிஎஸ்ஸை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன கண்ட்ரின்னு கேட்பாங்க, இந்த கண்ட்ரிஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ட்ரிஸ். இந்த நியூஸ் அவ்வளோதான். ஜஸ்ட் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 100 லட்சம் கோடி பட்ஜெட்டு, மல்டி மாடல் கனெக்டிவிட்டி ஸ்கீமு, 44 சென்ட்ரல் மினிஸ்ட்ரு, 36 யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துற ஸ்கீமு, 38வது இடத்துல இருக்குது லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில். அண்டு கொலாபரேட்டிவ் பிளானிங் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க, பிசாக் கொண்டு வந்திருக்காங்க அந்த இன்ஸ்டியூட் தான். அண்டு இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்காக
ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இந்த நியூஸ் முடித்து நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சோறு போடக்கூடிய கம்பெனி பேர் ஸ்விக்கி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்விக்கி ஜொமேட்டோ. இதில் ஸ்விக்கின்ற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு, அதாவது ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்க எம்ப்ளாயீஸ், அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷிப்பு, ட்ரைனிங்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்து, இப்போ அவங்க வந்து சைக்கிளு பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு தெருவாக போய் சாப்பாடு கொடுத்து உழைக்கிறாங்க இல்லையா, அது ப்ளூ கலர் ஜாப்பு. அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி வெளியிலேருந்து ஆட்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி அவங்களே ஒயிட் கலர் ஒர்க்கு தேவையான ஒர்க்கில் இருக்குல்ல கம்பெனிக்கு, அதுக்கு இவங்களே எடுத்துக்கிறாங்களாம். அதுக்கான ஸ்கில்லை இவங்களே ட்ரெயின் பண்ணுறாங்களாம். அதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட்டு. ஜஸ்ட்டு அந்த உழைக்கும் வர்க்கத்தை ஒயிட் கலர் ஒர்க்கமாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்கீமுக்கு பேர் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட்டு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம ஸ்விக்கியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு, கர்நாடகா. அதோட சிஇஓ ஸ்ரீ ஹர்ஷா, ரோஹித் கபூர்ன்றவங்க ஃபுட்பால் மார்க்கெட் பிளேஸோட சிஇஓ. 2 சிஇஓ இருக்காங்க. ஃபுட் மார்க்கெட்டுக்கு ரோஹித் கபூர், சிஇஓ ஸ்ரீ ஹர்ஷா. ஜஸ்ட்டு ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஸ்கீமு. எதுக்குன்னா அவங்களுடைய எம்ப்ளாயீஸை ஸ்கில் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்கள ப்ளூ கலர் ஜாப்லேருந்து ஒயிட் கலர் ஜாப்புக்கு இம்ப்ரூவ் பண்ணேன், அதாவது ப்ரொமோட் பண்ணேன். அவ்வளோதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கேட்காத இன்டர்வியூ பேனலே கிடையாது. 5 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, 3 பேர்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்பேற்பட்ட இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் இந்த முத்ரா ஸ்கீமு. இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி 10 லட்ச ரூபா வரையும் தான் நம்மளால் கொலாட்ரல் இல்லாமல் லோன் வாங்க முடியும் இந்த ஸ்கீம் மூலிமா. இப்போ அதை 20 லட்சமாக மாற்றிருக்காங்க. இந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்துடலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்பிள் எங்கேன்னு கேட்பாங்க. என்ன விஷயம்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு ஆர்ஆர்பியில் ஈஸியாக லோன் கிடச்சிடும். அக்ரிகல்ச்சர் இல்லாதவங்களுக்கு மைக்ரோ எம்எஸ்எம்இ இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மைக்ரோ கிரெடிட் கொடுக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஏப்ரல் 8, 2015 ஒரு கொலாட்ரல் ஃப்ரீ ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் பேர் தான் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, PMMY. இது வந்து 3 கேட்டகரியில் லான்ச் பண்ணாங்க. 50,000 ரூபாய் வரை லோன் எடுத்தால் சிசு, 50,000 5 லட்சம் வரை லோன் எடுத்தால் கிஷோர், 10 லட்சம் வரை லோன் எடுத்தால் தரும். சரி, இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நம்மளுடைய இன்ஃப்ளேஷன்ஸ் விலைவாசிலாம் அதிகமாகிட்டு தானே இருக்குது. அதனால் இப்போ 10 லட்சம் 2015 சொன்னால் இப்போயும் அப்படியே இருக்கக்கூடாது. அது இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த லிமிட்டை. யாருக்கு இந்த 20 லட்சம் ஒரு லிமிட்னா, ஆல்ரெடி தருண் கேட்டகரியில் லோன் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரீபே பண்ணியிருப்பாங்க இல்லையா ப்ரீவியஸ் லோனை, அவங்களுக்கு இந்த 20 லட்ச ரூபாய் வரையும் லோனு தருண் ப்ளஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தராங்க. தருண் இல்லை, தருண் ப்ளஸ். இதுக்கு முன்னாடி தருண்ன்ற நேமில் 10 லட்ச ரூபாயில் இருந்தது. இப்போ தருண் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி போட்டு அதை 20 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த நியூஸ். ஒரு டேட்டா எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் என்ன அளவுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்குன்னா 66.8 மில்லியன், அப்படின்னா 6.7 கோடி பேர் லோன் அப்ரூவ் ஆகிருக்கு. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னா 5.4 ட்ரில்லியன் ருபீஸ். டாலர் கிடையாது, ருபீஸ். ஜஸ்ட்டு இதோட லிமிட்டை 10லேருந்து 20 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த 20 லட்ச ரூபாய் வரையும் கேரண்டி யார் கொடுக்குறாங்கன்னா, கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஃபார் மைக்ரோ யூனிட். கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஃபார் மைக்ரோ யூனிட், அந்த கேரண்டிக்கு கீழே தான் இந்த 20 லட்ச ரூபாயை கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா, இது வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி ஸ்கீமு. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நம்ம வீடியோஸ் ரீச் ஆகும், நான் அதிகமான கண்டென்ட் கொண்டு வருவேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படித்தது தான். பட்ஜெட்லேயே இந்த நியூஸ் வந்துச்சு. PM சூரியகார் முஃப்ட் பிஜ்லி யோஜனா. முஃப்ட் பிஜ்லி யோஜனா, சூரியகார்னா சூரிய சக்தி அப்படின்னா சோலார் ஸ்கீம் இது.
அதாவது சோலார் ரூப்டாப். சோலார் நம்ம கரண்ட்டு சோலார் எடுப்போம்ல, வீட்டு மேலே சோலார் வச்சு கரண்ட் எடுக்கிறது தான் இந்த ஸ்கீமு. நம்ம பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்கன்னா 75,021 கோடியில் 2027 வரையும் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் என்ன விஷயம்னா ஜஸ்ட் சோலார் ரூப்டாப், அதாவது ரூப்டாப் சோலார் சிஸ்டம். அதுதான் இந்த ஸ்கீமோட பர்பஸ். எல்லார் வீட்லேயும் இதை மேக்ஸிமம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டிராஃப்ட்டு அண்டு கைட்லைன்ஸ், ஒரு கைட்லைன்ஸுக்கு ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, ரெஸ்கோ யூஎல்ஏ அப்படின்ட்டு. ரெஸ்கோன்னா இன்னும் இல்லை, ரினியூவபிள் எனர்ஜி சர்வீஸ் கம்பெனி. யூஎல்ஏனா யூட்டிலிட்டி லெட் அக்ரேஷன் மாடல். இப்படி ரெஸ்கோ மாடல், யூஎல்ஏ மாடல்னு 2 மாடல் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா சென்ட்ரல் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் அண்ட் பேமெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரியலன்னா கூட இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிடாது என்னன்ட்டு. இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்கோ மாடல், ரினியூவபிள் எனர்ஜி சர்வீஸ் கம்பெனி. ரினியூவபிள் எனர்ஜி சர்வீஸ் கம்பெனி மாடலில் என்னென்னா, இப்போ நம்ம வீட்டு மேலே ஒரு ரூப்டாப் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன பண்ணுன்னா தேர்ட் பார்ட்டி ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி. ஒரு கம்பெனி ரினியூவபிள் எனர்ஜிக்கு சொந்தமான ஒரு கம்பெனி என்ன பண்ணுன்னா வாங்கிக்கும் அந்த சோலார் பேனலை. வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 வருஷம் வரைக்கும் அவங்க ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. அவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம டேரிஃப் பேஸ்டு கொடுக்கணும். டேரிஃப் பேசிஸில் அவங்களுக்கு பே பண்ணிடணும். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுல எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பே பண்ணிக்கலாம். இந்த ரிஸ்கோ ஆப்ரேட்டருக்கு, இந்த ரினியூவபிள் எனர்ஜி சர்வீஸ் கம்பெனி ஆப்ரேட்டருக்கு நம்ம டேரிஃப் பேசிஸில் பே பண்ணணும். இதுதான் ரெஸ்கோ மாடல். சரி, இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சார் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி நம்ம ஒரு லேண்டை லீஸுக்கு எடுத்திருந்தால் ஒரு வீடை குறிப்பிட்ட நாளுக்கு மேலே நம்ம இருந்தாக்கல வீடு ஓனர் அப்போ ஓனருக்கே சொந்தம், அந்த வாடகையில் இருக்கிறவங்களுக்கே சொந்தம் அப்படின்றாங்கல்ல, அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல, அந்த மாதிரி தான் 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் அந்த சோலார் ரூப்டாப்பை யூஸ் பண்ணிங்களன்னா அது உங்களுக்கு சொந்தமாயிடும். அந்த ஓனர்ஷிப் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஹவுஸ் ஹோல்டு. அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து, அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கிட்ட இருந்து ஓனர்ஷிப் ஹவுஸ் ஹோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் 5 வருஷத்துக்கு அப்புறம். 5 வருஷம் வரைக்கும் நாம் அவங்களுக்கு பே பண்ணணும் டேரிஃப் பேசிஸில். இதுதான் இந்த ரெஸ்கோ மாடல், யூஎல்ஏ மாடல். யூட்டிலிட்டி லெட் அக்ரேஷன் சொன்னாங்களா, இங்கே யூட்டிலிட்டி லெட் அசட்னா நம்ம யூஸ் பண்ணி அந்த நம்ம 5 வருஷம் யூஸ் பண்ணோம்னா அந்த பொருளுக்கு மேலே நம்ம அதுக்கு உங்களுக்கு டேரிஃப் பே பண்ணியிருப்போம். அதனால் அந்த பொருள் நமக்கு சொந்தம். இதுதான் இதுக்கு மீனிங். சப்போஸ் இன்டர்வியூவில் கேட்டால் இது சொல்லுங்கள், ஏன் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சொந்தம்னா 5 வருஷத்துக்கு மேலே நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா அந்த பொருளுக்கு மேலே பல மடங்கு நம்ம அவங்களுக்கு டேரிஃபாக காசு கொடுத்துருப்போம் மாதம். ஸோ அது அவங்க குறிப்பிட்ட ப்ராஃபிட் எடுத்ததுனால நமக்கு அந்த பொருள் சொந்தமாயிடும். அவ்வளோதான் இந்த ஸ்கீம். அவ்வளோதான். இந்த பேமெண்ட் செக்யூரிட்டின்னு சொன்னால, அந்த பேமெண்ட் செக்யூரிட்டிக்கோசரம் இது சோலார் எனர்ஜின்றதால மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கீழே வரும். யாருன்னா பிரலாட் ஜோஷி, அவங்களோட தொகுதி தார்வாட், உப்புலி, கர்நாடகா. இதுதான் அவங்களுடைய தொகுதி, தார்வாட், உப்புலி, கர்நாடகா. பிரலாட் ஜோஷி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்டர். இவங்க ஒரு கார்பஸ் எவ்வளோனா 100 கோடி ரூபாய். எதுக்குன்னா பேமெண்ட் செக்யூரிட்டி மாதிரி. இந்த சோலார் ரூப்டாப் இருக்குல்ல, அதுக்கு பேமெண்ட் செக்யூரிட்டி மாதிரி ஒரு 100 கோடி கார்பஸ் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது அதுதான் அந்த பேமெண்ட் செக்யூரிட்டின்னு சொன்னால அது. ஸோ ஜஸ்ட் என்ன இல்லை, இந்த பிஎம் சூரியகார் முஃப்டி பிஜ்லி யோஜனா 2027, அதாவது ஃபினான்ஷியல் 2027 வரைக்கும் கண்டினியூ ஆகும். 75,021 கோடி பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்க. 2 மாடல், ரினியூவபிள் எனர்ஜி சர்வீஸ் கம்பெனி மாடல் ஒன்று, யூட்டிலிட்டி லெட் அக்ரேஷன் மாடல் ஒன்று. இதில் 5 வருஷம் வரையும் ஓனர்ஷிப்பு கம்பெனிக்கிட்ட இருக்கும், தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கிட்ட நம்ம அவங்களுக்கு டேரிஃப் கட்டியிருக்கணும். நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் ஓனர்ஷிப் நமக்கே வந்துடும். அந்த சோலார் ரூப்டாப் நம்ம அவங்களுக்கு காசு கட்ட தேவையில்லை. அவ்வளோதான் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் ஸ்கீம் போகலாங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்கீம் தான். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன். அதே மாதிரி அர்பன் போன செட்டில் படித்தோம். போன செட்டு மீன்ஸ்
போன ஆர்ஆர்பி ப்ரிப்பரேஷனுக்கு அர்பன் படித்தோம். இப்போ கிராமீணில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன சேஞ்சஸ்னால், இதுக்கு முன்னாடி நம்ம கிராமீணில் நிறைய பேர் வீடு கட்டி கொடுத்துட்டோம். இப்போ திருப்பி நம்ம வீடு கட்டி கொடுக்கணும்னா கட்டினவங்களுக்கே கட்டி கொடுக்க முடியும். ஸோ அவங்க வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இவங்களுக்கு தான் அப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருந்தாங்க இல்லையா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதை கொஞ்சம் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க. இப்போ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2 கோடி ரூரல் ஹோம் கொடுக்க போகிறாங்க நெக்ஸ்ட் 5 வருஷத்தில். இதை ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் நம்ம பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி வீடு கட்டி கொடுத்துட்டோம் நிறைய பேருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 கோடி பேருக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய கேண்டிடேட் இல்லைல்ல, அவங்கள எலிஜிபிள் பண்ணுன்றதுக்கோசரம் சில ரிலாக்ஸேஷன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இந்த 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது, எலிஜிபிள் கிடையாது. அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான், அதாவது அப் டு 15,000 வரைக்கும் இப்போ எலிஜிபிள். இதுக்கு முன்னாடி இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்டு 2 வீலர் இருக்கவங்களுக்கும் இனிமேல் இந்த ஒரு வீட்டில் 2 வீலர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அவங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுக்க எலிஜிபிள் தான். அண்டு மோட்டரைஸ்டு ஃபிஷிங் போட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்க எல்லாரும் இந்த ஹவுஸை வாங்கிக்கலாம் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாக்கு கீழே. இதுக்கு முன்னாடி இது கிடையாது, இப்போ இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, அதான் ஜஸ்ட்டு ரிலாக்ஸ்டு ஆட்டோமேட்டிக் எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியாவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடிஷ்னலாக 2 கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இன்னும் இன்எலிஜிபிலிட்டியிலே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாருன்னா 2 வீலர்ஸ் எலிஜிபிள் ஆகிடுச்சு. பட் ஆனால் 3 or 4 வீலர் கார் வச்சுருக்கவங்க, ஆட்டோ வச்சுருக்கவங்களுக்குலாம் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் 3 or 4 வீலர், 3 வீலர் ஆட்டோ, 4 வீலர் டிராக்டரு அவங்க வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. அண்டு கிசான் கிரெடிட் கார்டு நம்மளுடைய இன்கமுக்கு தகுந்த மாதிரி லிமிட் இருக்கு இல்லையா, 50,000க்கு மேலே லிமிட் இருக்கக்கூடிய கிசான் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் கிடையாது. அண்டு ஓனர் 2.5 ஏக்கரா 1 ஹெக்டேர் சொன்னால முன்ன ஒரு ஸ்கீமில், அது மாதிரி 1 ஹெக்டருக்கு மேலே, அப்படி இல்லைன்னா 2.5 ஏக்கருக்கு மேலே, ஏக்கர் இது ரெண்டும் வேறு. 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு 2.5 ஏக்கர், அதுக்கு மேலே லேண்ட் ஓனர்ஷிப் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் கிடையாது. நம்ம வீட்டில் இன்கம் டேக்ஸ், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் இதுக்கே ஒரு லிமிட் இருக்குது. அது என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். அது அப்போனா நமக்கு இன்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னாலே, அப்போ வீட்டில் எனி மெம்பர் டேக்ஸ் பே பண்ணால் அவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் கிடையாது. அண்டு வீட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் கிடையாது. தென் நான் அக்ரிகல்ச்சர் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டுக்கு கிடையாது. என்டர்பிரைசஸ் இருக்கும், அது நான் அக்ரிகல்ச்சர் என்டர்பிரைசஸ் ஹவுஸ் ஹோல்டுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, யாருக்கு எலிஜிபிள்னா 15,000 ரூபாய்க்கு மேலே 15,000 ரூபாய் வரைக்கும் இன்கம் இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிள். இப்போ 2 வீலர் இருந்தாலும் எலிஜிபிள், ஃபிஷ் மோட்டார் வச்சுருக்காங்களே அவங்களுக்கும் எலிஜிபிள், வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருவங்களுக்கு எலிஜிபிள், லேண்ட்லைன் வச்சுருவங்களுக்கு எலிஜிபிள் யாருக்கு இல்லைன்னா 4 வீலர் ஆட்டோ, ரிக்ஷா அண்டு டிராக்டர் வச்சுருவங்க எலிஜிபிள் கிடையாது. இன்கம் 50,000க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு 2.5 ஏக்கருக்கு மேலே லேண்ட் இருந்தால் எலிஜிபிள் கிடையாது. இன்கம் டேக்ஸ் பே பண்ணால் எலிஜிபிள் கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் எலிஜிபிள் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நான் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு என்டர்பிரைசஸ் ஹவுஸ் ஹோல்டு இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. சரி, இந்த கேபினெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டத்தை பெனிஃபிஷியருக்கு எலிஜிபிள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லோ பேட்டரி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டத்தை இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய பெனிஃபிஷியருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஓவர்வியூ பார்த்துடலாம். 15,000க்கு மேலே இன்கம் இருக்குது, 15,000 ரூபாய் வரைக்கும் இன்கம், 2 வீலர், மோட்டரைஸ், ஏசி, இந்த ரெஃப்ரிஜிரேட்டரு, லேண்ட்லைன் இருக்கவங்க எலிஜிபிள். இவங்க எல்லாம் இன்எலிஜிபிள். இந்த கேட்டகரியில் இருக்கவங்க அப்புறம் இன்எலிஜிபிள். அண்டு 2 கோடி ரூரல் ஹோம்ஸ் நெக்ஸ்ட் 5 வருஷத்தில் கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான் ஸ்பென்ஸ் நியூஸு. இந்த மந்தோட ஸ்கீம்ஸ் முடிஞ்சது. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நான் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு நீங்கள் நவம்பர் 24க்குள்ளே கொண்டு வாங்க. உங்களுக்கு தேவையான தரமான ஒரு சீரியஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம்
அது நிறைய பேர் நீங்கள் வீக்கராக இருக்கக்கூடிய செக்ஷன். ஆப்டியில் தான் அது அந்த செக்ஷன். அது என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் 7 ஆரம்பிக்கும். ஸோ அந்த சீரியஸை நான் கொடுக்குறேன், தரமாக இருக்கும். நீங்கள் அதில் வீக்காக இருந்தால் கூட இனி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை. அண்டு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ as ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய வீடியோ நான் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் மேக் ஆன் பேங்கிங் அவேர்னஸ். பேங்கிங் அவேர்னஸில் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இப்போ அக்டோபர் முடிஞ்சிச்சு ஸ்கீமு. பேங்கிங் அவேர்னஸ் அக்டோபர் முடிச்சுட்டு நம்ம செப்டம்பர் மூவ் ஆகலாம். தேங்க்யூ as ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.